உங்களை எத்தனை பேரு உங்க மேல நிஜமாவே லவ் அண்ட் கேர் இருக்க பர்சனை இக்னோர் பண்ணிருக்கீங்க? நம்மள நிறைய பேரு நம்ம மேல நிஜமாவே லவ் அண்ட் கேர் இருக்க பர்சனை இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து அது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் அந்த பர்சனுக்கு எப்போ நம்ம மேல நிஜமா இன்ட்ரெஸ்ட் போதோ நம்ம அப்பதான் நம்ம என்ன லாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவோம். அண்ட் இது இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பதான் புரிஞ்சுப்போம். இது இன்னைக்கு டேல ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து அட்டென்ஷன் எதிர்பார்க்கிறோம், நம்ம மேல நிஜமாவே கேர் இருக்க பர்சனை இக்னோர் பண்ணிடுறோம். இதுல ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும். அவங்க மெசேஜ் பண்ணா நம்ம லேட்டா ரிப்ளை பண்ணுவோம், அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஆனா ஒரு நாள் அவங்க இது எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க. இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு நம்ம லைஃப்ல இருந்து டோட்டலா வேனிஷ் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு உங்க மேல நிஜமாவே லவ் அண்ட் கேர் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உங்ககிட்ட நிஜமாவே ஒரு வேல்யூன்ற விஷயம் கொஞ்சம் கூட கிடைக்கலன்றதுனால. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெனியூனான லவ் அண்ட் கேர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அதை இழக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சோ அதனால உங்க லைஃப்லயும் எதையும் எதிர்பார்க்காம லவ் அண்ட் கேரை காட்டுற பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களையும் வேல்யூ பண்ணுங்க. சோ அந்த மாதிரி பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்கள மறக்காம கீழே கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.